குருச்சரணம். ஹாய் கைஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஊக்கடிக்கிற பீஸும் அடிக்கிற பீஸும் வந்து இந்த ப்ளவுஸில் வச்சு வைக்கிறேன். இந்த பிங்க் கலர் ப்ளவுஸ் வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த நார்மல் தான், இது வந்து ஃபுல் வயல் நார்மல் ப்ளவுஸ் தான். பிங்க் கலர் சாரீ பாருங்கள், அது ஓரம் அடித்து வச்சிட்டேன். இந்த ஃபுல் வயல் ப்ளவுஸு டிசைன்லாம் எதுவும் இல்லை. இது வந்து பட்டி பீஸ் வைக்கிறது தான். பாருங்கள், நான் அடிக்கிற பீஸ் வந்து கொஞ்சம் பெரிய பீஸாகவும் அகலமாகவும், ஊக்கு வைக்கிறது வந்து கொஞ்சம் சின்ன பீஸாகவும், ஆனால் ரெட்டையாக எடுத்துக்கணும். ஒத்தையில் வச்சோம்னா அது வந்து சீக்கிரமாக ஊக்கு மாட்டி மாட்டி போயிடுது, நூல் நூலாக வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போலாம் எல்லாத்துக்குமே வந்து ரெட்டையாக தான் வச்சிட்ருக்கிறேன். இந்த மாதிரி வைக்கிறனால கொஞ்சம் நல்லா திக்னஸ்ஸாக இருக்கிறனால நல்லாயிருக்கு, ரொம்ப நாளுக்கு வரும், நல்லாயிருக்கு துணி. அதனால் எல்லா ப்ளவுஸுமே இந்த மாதிரி வச்சிடலாம். பட்டன் வைக்கிறனா மட்டும் கொஞ்சம் அதாவது திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியும், ஊக்கு வைக்கிறதுக்கு நல்லா திக்காக இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன். பாருங்கள், நல்லாயிருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வந்து உண்மையான அன்போடு எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஆதரவாக இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த ரேகையில் அத்தனையுமே வந்து அதில் எப்படின்னா, ஒருத்தர் வந்து நம்மளுக்கு கெடுதல் செஞ்சால் கூட அவங்களுக்கு வந்து நல்லதாக நினைக்கணும், நல்லது செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இதில் சொல்லியிருக்காங்க. இந்த ரேகையை படித்தாங்கனாலே வந்து சண்டையெல்லாம் வராது, எத்தனையோ பிரச்சனைகளை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணலாம், லைஃப்பில் நல்லா முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற எத்தனையோ விஷயமெல்லாம் தெரிஞ்சுட்டேன். பாருங்கள், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் டிரைவர் தான். அவங்க பாருங்கள், நல்லா இருந்தாங்க. தலைவலின்னு போனவங்க தான் இன்றைக்கி அவங்க உயிரோடவே இல்லை, ஆஸ்பத்திரி போனவங்க அந்த மாதிரி இருக்குது. அதனால் நம்ம மனிதனாக பிறந்தவங்க எல்லாத்துக்குமே கர்ம வினைகள் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து டெய்லியும் அதை கர்ம வினைகள் குறையிறதுக்கு என்னவோ அதையும் செஞ்சுட்டு நம்ம வேலையும் பார்த்துட்ருக்கணும். நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை, எல்லோரும் கன்ஃபார்ம் கல் உப்பு யூஸ் பண்ணி பழகுங்க. கல்லுப்பு வந்து குளிக்கிற தண்ணியில் போட்டு குளிங்க. அல்லது குளித்து முடிச்சுட்டு ஒரு பவுலில் வந்து கல்லுப்பு எடுத்துகிட்டு போயிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வந்து நம்ம மேலோடு ஊற்றிக்கணும். தலைக்கு ஊற்றக்கூடாது, மேலுக்கு மட்டும் ஊற்றிட்டு வாங்க. அதில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது உங்களுக்கு. அவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜிலாம் போயிட்டு நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியாக வரும். கல்லுப்பு வந்து கடல்லேருந்து வர்றதுனால அவ்வளோ அது பவர் இருக்குது, பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து கல்லுப்பு வந்து நம்ம தூங்குறப்போ ஒரு பாத்திரத்தில் கல்லுப்பு போட்டுட்டு அதில் தண்ணி வச்சுட்டு நம்ம தலைமேட்டில் வச்சிடணும். காலையில் எந்திரிச்சோன்னே அந்த தண்ணி கொண்டு போய் வெளியே ஊற்றிடணும். அதாவது கால் படாத இடத்துல, யாரும் மிதிக்காத இடத்துல ஊற்றிடணும். அதில் அவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அப்புறம் வந்து கல்லுப்பு வந்து வீட்டில் 4 மூலையிலையும் வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில்